உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சிறந்த நல் வணக்கங்களை பாலச்சித்தர் பாலாஜி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பயன் தராத எந்த விஷயத்துமே இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்லக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். என ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக கணிச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாத பலன்கள் அதாவது 1/7/2024 முதல் 31/7/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய அற்புதமான பலன்களை நம்ம மேசராசி முதல் நம்ம ஆரம்பித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேசராசிக்கு பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள் மேசராசிக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்லது நடக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் என்ன புரிஞ்சுட்டீங்களா? அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் உருவாக வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம். இந்த நிகழ்ச்சி உங்கள் தொழில், அதாவது நீங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரங்கள், நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் என்னென்ன ஒரு பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும். தொழில் பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும். வேலைக்கான படித்தவர்கள் வேலைக்கு முயற்சி பண்ணும்போது அந்த நல்ல வேலை எப்போ கிடைக்கும்? முக்கியமாக அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும்? அதே நேரம் நல்லா கவனிங்க, பதவியில் இருக்க அரசாங்க பதவியிலும் மற்ற பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுக்காக சில தடைகள் தாமதங்கள் இருக்கும். அந்த பதவி உயர்வு எப்போது கிடைக்கும்? எதிர்பார்த்த ஒரு முக்கியமான பணம் எப்போது கிடைக்கும்? முக்கியமான ஒரு பணம் ஒரு வியாபாரத்தில் முடங்கி கிடக்கு. அந்த பணமெல்லாம் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு வர வேண்டியிருக்கு. அந்த பணங்கள்லாம் எப்போ வரும்? நீண்ட காலம் அந்த பணம் முடக்கமாக இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வருடக்கணக்காக நடக்காத திருமணம். ஏன் வருடக்கணக்காக திருமணம் நடக்கலை, என்ன காரணத்துக்காக நடக்கலை அப்படின்ற ஒரு இதில் அந்த நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பது. எத்தனையோ வருடங்கள் திருமணத்திற்கு போராடி திருமணம் நடத்தி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு அந்த திருமணத்தை நல்லபடியாக என்ன காரணத்துக்காக திருமணம் தடைபடுவது, அந்த திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பது. அடுத்து கணவன் மனைவி பிரச்சனைகள். தடைபட்ட திருமணம் நடக்கும். அதே இடத்துல கணவன் மனைவி ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு என்னங்க அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நல்லா தான் வாழ்ந்தாங்க, ஏதோ குடும்பத்தில் ஏதோ ஒரு கோளாறு நடந்துகிட்டு இருக்கு, பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த கணவனை பிரச்சனைகள் தீரணும், குடும்பம் நல்லா இருக்கணும், அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா காதல். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு போகிற காதல் பிரச்சனை, அதிகமான காதல் பிரச்சனை, பெற்றோர்கள் வேதனைப்படக்கூடிய நிலை. அதே நேரத்தில் அந்த பெற்றோர்கள் சம்மதித்தாலும் ஒரு புறம் இருக்கிற பெற்றோர்கள் சம்மதித்தாலும் மறுபுறம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இந்த காதல் பிரச்சனைகளால் தீருமா? காதல் பிரச்சனை, அதாவது காதல் திருமணங்கள் வெற்றி பெறுமா? அந்த காதல் திருமணத்தால் வாழ்க்கை நிலையாக இருக்குமா? அவசரப்பட்டு காதல் திருமணம் செஞ்சுட்டு பின்னாடி அவசரப்படக்கூடாது. அந்த காதல் திருமணத்தால் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுமா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 வருடம் முதல் 10 வருடத்திற்கு மேலே குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை எப்போ கிடைக்கும்? அந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு என்ன செய்யலாம்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சொத்து பிரச்சனைகள். ஏன் இந்த சொத்து பிரச்சனைகள் ஏன் திரும்ப வருது? சொத்து பிரச்சனை எப்போ முடியும்? ஒரு சொந்த வீடு யோகம் ஏன் பெற முடியவில்லை? சொந்த வீட்டுக்கான முயற்சி பண்ணுறோம், அந்த சொந்த வீடு முயற்சி ஏன் வெற்றிகரமாக முடியவில்லை? இப்படி சொந்த வீடு எப்போ கிடைக்கும்? இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள்லாம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சி தெரிஞ்சு வேதனைப்பட்டு எங்களுக்கு நடக்கிற எனக்கு சொல்லும் போது அதெல்லாம் நிச்சயமாக எனக்கு ஒரு வேதனையாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் சொல்லுகின்ற ஒரு உறுதியான உத்தரவாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முறை ஜாதகத்தை கையில் தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். அதுதான் நான் முக்கியமாக தருகின்ற உத்தரவாதம். அப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா நல்ல கவனிங்க. இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் போய் நடக்கலைன்னா என்ன காரணம்? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது என்பதுதான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? உங்களுடைய எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கீங்களோ ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சு, நீங்கள் சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும்.
ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக கிடைக்கும். ஏனென்றால் இறைவனால் பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை என்ற உறுதியான உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்கு உள்ள ஜூலை மாத பலன்கள் மேசராசிக்கு இன்னைக்கு பார்ப்போம். ஜூலை மாத பலன்கள், அதாவது ஜூலை மாத கிரக நிலைகள், மேசராசினுடைய ஜூலை மாத கிரக நிலைகள். அதாவது பார்த்தீங்கன்னா மேசத்தில் செவ்வாய், அதாவது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இதுதான் ஜூலை மாத மேசராசிக்கு ஆரம்ப கிரக நிலைகள். இந்த கிரக நிலையிலிருந்து 7ஆம் தேதி கடகத்தில் சுக்கிரன் போய் உட்கார்ந்துறாரு. அதாவது ஜூலை 7ஆம் தேதி கடகத்தில் சுக்கிரன். அடுத்து ஜூலை 11 ரிஷபத்தில் செவ்வாய் மாறிடுது. மேசத்தில் இருக்கிற செவ்வாய் ரிஷபத்துக்கு மாறிடுது. அடுத்து 17, அதாவது பார்த்தீங்கன்னா 17/7 சூரியன் கடகத்துக்கு போயிடுறார். அதாவது ஆடி மாத தொடக்கத்துக்கு போயிடுறார். இப்போ இந்த அமைப்புகளில் மேச ராசியை பொறுத்தளவு ரொம்ப வலிமையான, அதாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய வலிமையான யோகமான காலங்கள் என்பது மேச ராசிக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக தொழில் யோகங்கள், செல்வ யோகங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்கள், நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய காலங்கள். ஒரு சொந்த வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த மேசராசிக்கு அமைந்திருக்கிற காலங்களாக அமைந்திருக்கிறது இந்த ஜூலை மாத பலன்கள். ஆக இந்த அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதே நேரம் இடம், வீடு, வாசல், பூமி, சொத்துக்களை பெறக்கூடிய யோகங்களும் மேசராசிக்கு சிறப்பாக இருக்கிறது. செல்வங்கள், தனகாரகன் தனஸ்தானத்திலே இருந்து, அதாவது தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலே இருந்து, அதே நேரத்தில் அவர் மேசராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் இந்த குரு 12ஆம் அதிபதியாக இருந்து 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பூமி, இடம், வீடு, வாசல், சொத்துக்கெல்லாம் உறுதியாக பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக ஏற்படக்கூடிய நிலை. அது வாக்கு, வருமானம், குடும்பம். வாக்கு, வருமானம், குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருப்பதும், மேச ராசியிலே செவ்வாய் ஆதிக்கத்தில் இருப்பதும், ஆட்சி பெற்று இருப்பதும் மிக ஒரு சிறந்த ஒரு சுய சிந்தனைகள், சுய முயற்சிகள், ஒரு எதிர்பாராத வருமானங்கள், முன்னேற்றங்கள் அத்தனை வெற்றி பெறக்கூடிய சிறந்த யோகமான காலமாக அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தனஸ்தானத்தில் குரு இருப்பது, அதாவது வருமானத்திற்கும், செய்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி, பதவி, வேலை வாய்ப்பு, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அதாவது செய்கிற வியாபாரத்திலும் வருமான தொழில் வியாபாரத்திலும் சிறந்த முன்னேற்றமும், வேலை வாய்ப்பு, வருமானங்கள், அதாவது வேலை கிடைக்காதவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கக்கூடியது, வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக இந்த காலங்கள் அமைகிறது. தனஸ்தானத்தில் குரு இருப்பது, வாக்கு, வருமானம். வாக்கு என்றால் உயர்கல்வி. உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த கல்வி அமையக்கூடிய நிலை, அந்த உயர்கல்வியினால் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் பெறக்கூடிய நிலை. எப்படிப்பட்ட நிலையில் மேசராசிக்கு தனஸ்தானம், வாக்கு, வருமானம், குடும்பம். அதாவது குடும்பம், அடுத்து குடும்பம் அப்படின்னா நல்ல குடும்பம் அமையக்கூடிய நிலை. திருமணம் அமைந்து நல்ல குடும்பம் அமையக்கூடிய நிலை அப்படி சொல்லக்கூடிய. அடுத்து குரு அந்த இடத்துல இருக்கிறதுனால புதிய உறுப்பினர், அதாவது குடும்பத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக மேசராசிக்கு அமைகிறது. அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒருவர் பாகப்பிரிவினை, பூர்வீக சொத்து பிரச்சனைகள், அதே நேரத்தில் தந்தை சேர்த்து வைத்த சொத்துக்கள், தந்தையின் மூலம் ஏற்பட்ட சொத்துக்கள், தந்தை சேர்த்து வைத்த காசு பணங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பாகம் பிரித்து தரக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமையும். அதே நேரத்தில் இப்ப சிலருக்கு பயணத்தின் மூலம் மிகப்பெரிய சில வருமானங்கள் பெறக்கூடிய நிலை ஏற்படும். மேசராசி சில பேருக்கு பயணப்பட்டு தான், சில ஊர்களுக்கு பயணப்பட்டு தான் வருமானம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும்.
அந்த பயணத்தின் மூலம் சில பேர் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட பயணத்தின் மூலம் வருமானம் பெறக்கூடிய அதிகமான வருமானம் பார்க்கக்கூடிய நிலையும் இந்த மேசராசிக்கு ஏற்படுகிறது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து என்ன ஒரு குறைபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேசராசிக்கு 3, 6க்குரிய புதன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த சிலருக்கு சொத்து பிரச்சனை முடியாம சகோதரர்களால் ஒரு பிரச்சனைகள் பூமி ஸ்தானத்தில் இருக்க பிரச்சனைகள் ஏற்படும். புரிஞ்சுட்டு அந்த மாதிரி ஒரு சகோதரர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை, உடல் உபாதைகள் சில நல்லா இருந்தாலும் சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு நரம்புகள் பாதிக்கப்படுறது, இதெல்லாம் கொஞ்சம் கை கால்கள் நரம்புகள்லாம் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நல்ல விஷயங்கள் சொன்னாலும் சில பாதிப்பு, உடல் பாதிப்புகளும் சொத்து விஷயம் மற்ற சகோதரர்களாலும் மற்றவர்களாலும் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதெல்லாம் வெற்றி பெற்று நல்ல யோகத்தை அடையக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். புரிஞ்சுறீங்களா? ஆக அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் கேது இருப்பது எப்பொழுது வழக்கம் போல கேதுனால் எந்தவித ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. கேதுனா ஏன்னா குருவனுடைய பார்வையில் கேது இருக்கும்போது எந்தவித பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கிறது எந்தவித துன்பங்கள் இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய இருக்கும். வேறு இன ஜாதி மக்களால் தொழில்கள் வருமானங்கள் முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய நிலையில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுனால் ஏற்படும். அதில் எந்த மாற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது மேசராசிக்கு தொழில் சாணாதிபதி, தசம தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது தொழில் மூலம் வருமானங்கள் லாபங்கள் குறைவதற்கு வாய்ப்புகளை கூடுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. எல்லாராலும் பல ஆதரவாளர் நண்பர்களாலும் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய உங்கள் தொழில்கள் பலருடைய ஆதரவோடு சிறப்பு பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகங்கள் பலருடைய உங்களை போற்றி புகழ்ந்து உத்தியோக உயர்வு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உழைப்பினுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உழைப்பு அதிகமாவதற்கு உங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வருமானங்கள் அதிகப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தசம தொழில் ஸ்தானாதிபதி, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வெற்றி ஸ்தானம் என்று எல்லாருடைய ஒரு ஆதரவோடு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் தான் அந்த உங்கள் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை. இப்படி இருக்கக்கூடிய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே இந்த உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட இடத்துல தான் வைத்திய செலவுகள் சொல்லக்கூடிய இடத்துலையும், அதே நேரத்தில் சிலருக்கு பயணங்கள் ஏற்படும் போது வெளிநாட்டு பயணத்தை சிலருக்கு கொடுக்கும், வெளிநாட்டின் மூலம் வருமானத்தை தரக்கூடிய நிலை ஏற்படும். வெளிநாட்டுக்கு மூல வருமானம், அதற்காக இந்த ராகு 12ஆம் இடத்தில் இருக்கிறாரு. அது எல்லாருக்குமே இருந்தால் ஒரு சில குறிப்பிட்ட மேசராசிக்காரர்கள் வெளிநாட்டு வருமானம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஆக இதுதான் நல்ல இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்பு விஷயங்கள். பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில நல்ல யோகமான நாட்கள் ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை பார்த்தீங்கன்னா எல்லாவித வேலை வாய்ப்பு, தொழில், வருமானம், திருமண யோகங்கள்லாம் பெறக்கூடிய சிறந்த காலமாக ஏற்படும். அடுத்து நல்ல கவனிங்க, 12/7 முதல் 15/7 வரை பார்த்தீங்கன்னா பூமி விடம் வீடு வாசல் அரசாங்க பதவி முறைகள் ஒரு நல்ல ஒரு யோகமான காலங்களாக ஏற்படும். அடுத்து 25/7/2024 முதல் 30/7/2024 வரை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பூமி இடம் வாசல் அரசாங்க உத்தியோகம் வரக்கூடிய ஒரு நல்ல யோகமான காலங்களாக ஏற்படும். அடுத்து திருமண யோகங்கள், அதே நேரத்தில் ஆடை ஆபரண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகங்கள் 29/7/2024 முதல் 31/7/2024 வரை. இதில் திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், சொத்துக்கு அதாவது வாகன யோகங்கள் பெறக்கூடிய காலங்கள்லாம் அந்த 29/7/2024 முதல் 31/7/2024 வரை. இதுதான் முக்கியமாக அந்த ஜூலை மாதத்தில் ஒரு முக்கியமான சிறப்பான யோகமான நாட்கள். அதையும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டு இந்த காலங்களில் இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகளில் சொந்த வியாபாரம், தொழில், அரசாங்க வேலை முயற்சி, திருமண முயற்சி, இதெல்லாம் வீடு இடம் வாசல் சம்பந்தம் இதெல்லாம் அத்தனை காரியங்களும் ஈடுபட்டு வெற்றி அடையலாம். சரிங்களா? ஆக இப்போ இந்த ராசி பலன்கள் சொல்லக்கூடிய எதுவுமே உங்களுக்கு சரியாக நடக்கலை, சரியாக வரலை அப்படின்னா கீழே ஒரு நம்பரோட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்களுடைய ஜாதகத்தில் என்னதான் கோலா இருக்குன்னு பார்ப்போம். நான் திரும்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோசியம் தப்பா இருக்கணும். இங்கே வந்துட்டா நடக்கல்ன்ற பேச்சு அவர்கள் எந்த பிரச்சனைனாலும் வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடியாது, சொத்து இல்லையா, குழந்தை இல்லையா, திருமண தடை ஏற்படுறதா, எது குடும்ப பிரச்சனைகளை செய்வன போல எதுவாக இருந்தாலும் ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க. ஏன்னா
பிரம்ம வேதத்தால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை உங்கள் பிரச்சனைகளை சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எல்லாமே நல்லது நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.